டியர் ஃப்ரெண்ட்ஸ், எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரே சமயத்தில் இந்த மாதிரி பல கேண்டிடேட்ஸுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸை க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஒரே சமயத்தில் மல்டிபிள் சர்டிஃபிகேட்ஸை க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாம் இந்த கோர்ஸ் பாஸ் ஆன ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி சர்டிஃபிகேட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல யார் யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணணுமோ அவங்க பேர், அவங்க பாஸ் ஆன கோர்ஸ் நேம், அவங்க பாஸ் ஆன தேதி இதெல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் டைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறணும். நான் இதில் பேர், கோர்ஸ் எல்லோரும் ஒரே கோர்ஸ் பாஸ் ஆனதுலாம் அந்த கோர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணியிருக்கேன். எல்லோரும் ஒரே டேட்டில் பாஸ் ஆகியிருக்காங்க. இந்த ஃபைலில் 2 ஷீட் இருக்குது. ஷீட் 1ல் இந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஷீட் 2 பிளாங்காக இருக்குது. இதுக்கு நேம்ஸ்னு பேர் கொடுத்து இதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு blank வேர்டு டாக்குமெண்ட்டாக ஓப்பன் பண்ணணும். நார்மலாக ஒரு blank டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண உடனே அதோட ஓரியன்டேஷன் போர்ட்ரேட் ஓரியன்டேஷனில் இருக்கும். அதை நாம் லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றணும். இதை லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றுறதுக்கு இந்த லேஅவுட்டு டேபை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஓரியன்டேஷனை ஓப்பன் பண்ணி இதில் லேண்ட்ஸ்கேப்பை செலக்ட் பண்ணணும். நான் இப்போ இந்த டாக்குமெண்ட்டை லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றிட்டேன். அடுத்து இந்த மார்ஜின்ஸ் உள்ளே போய் இதில் நேரோ மார்ஜினாக செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் பார்டர்ஸை அப்ளை பண்ணணும். பார்டர்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த டிசைன் டேபை ஓப்பன் பண்ணி இங்கே ரைட் சைட் கடைசியில் இருக்கிற பேஜ் பார்டர்ஸை ஓப்பன் பண்ணணும். இதில் இந்த ஸ்டைல் நமக்கு தேவையான ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்ணணும். நான் இந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை ப்ளூ ஆக்குறேன். இப்போ இந்த மாதிரி இந்த ப்ளூ கலரில் அந்த பார்டர் தெரியும். அடுத்து இதோட வித்தை 4.5 பிடியை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே அந்த பார்டர் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த கார்னர்லையும் கீழே இந்த கார்னர்லையும் ஒரு டிசைனை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த இன்சர்ட் டேப்பை ஓப்பன் பண்ணி ஷேப்ஸ் உள்ளே போய் இங்கே இந்த ரைட் ட்ரையாங்கிளை செலக்ட் பண்ணுறேன். இதை இங்கே வரைகிறேன். இப்போ இதை வரைஞ்சிட்டேன். இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை இந்த மாதிரி திருப்புறேன். நமக்கு தேவையான மாதிரி திருப்பிட்டு இதை இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இதோட கலரை மாற்றணும். அதுக்கு ஷேப் ஃபில்லை ஓப்பன் பண்ணி அதில் இந்த கலரை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த பார்டர் லைன் தேவையில்லை. அதனால் இந்த ஷேப் அவுட்லைனை ஓப்பன் பண்ணி இதில் நோ அவுட்லைனை செலக்ட் பண்ணுறேன். அந்த லைன் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு இதை மவுஸை வச்சு இழுக்கணும். இப்போ இது 2 ஆயிடுச்சு. இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ இதை நமக்கு தேவையான மாதிரி திருப்பணும். திருப்பிட்டு இதை இந்த கார்னரில் கொண்டு வந்து வைக்கணும். இப்போ இதை இந்த கார்னரில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ இங்கே அந்த ட்ரைனிங் சென்டர் பேரை எழுதணும். அதுக்கு இந்த இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி இதில் வேர்டு ஆர்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த ஏஏ செலக்ட் பண்ணணும். அந்த ஏஐ கிளிக் பண்ண உடனே இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு இன்சர்ட் ஆகிடுது. இப்போ இதில் அந்த ட்ரைனிங் சென்டர் பேரை டைப் பண்ணணும். நான் இப்போ அந்த ட்ரைனிங் சென்டர் பேரை கேபிட்டல் லெட்டர்ஸில் டைப் பண்ணுறேன். இப்போ பேரை டைப் பண்ணிவிட்டேன். இதை இந்த பாக்ஸை சென்டருக்கு கொண்டு வரணும். இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இதில் உள்ள எழுத்துக்களை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணி இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ளே போய் இதை செலக்ட் பண்ணுறேன். அதாவது செவ்ரான் அப் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணவொடனே இது வளைஞ்சு தெரியுது. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபாண்டாக மாற்றணும். நான் ஹோம் டேபை ஓப்பன் பண்ணி இதில் ஏரியல் பிளாக்கை செலக்ட் பண்ணுறேன். இப்போ சென்டரில் கொண்டு வந்து வச்சுட்டு இதோட சைஸு ரொம்ப பெருசாக இருக்குது. இதோட சைஸை நமக்கு குறைக்கணும். அதுக்கு நான்
கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் பட்டனை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இன்னும் கூட கொஞ்சம் இதை குறைக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு குறைச்சிட்டேன். இதை சென்டரில் கொண்டு வந்து வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணி இது உள்ள இதை செலக்ட் பண்ணி இந்த ஏஐயை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. ஆனால் கலரை மாற்றணும். நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு கலரை செலக்ட் பண்ணணும். நான் இந்த டெக்ஸ்ட் ஃபில்லை ஓப்பன் பண்ணி இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழே சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டுன்னு டைப் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்னு டைப் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணால் கர்சர் இங்கே வந்துடும். இப்போ இதில் சர்டிஃபிகேட் இப்போ இதில் சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்னு டைப் பண்ணிவிட்டேன். இந்த ஃபாண்ட் சைஸை பெருசாக்கணும். முதல்ல இதை சென்டருக்கு கொண்டு வரணும். அதுக்கு இந்த சென்டர் அலைன்மெண்ட்டை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இது சென்டரில் வந்துடுச்சு. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் சைஸை கூட்டணும். அதுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி ஃபாண்ட் சைஸை கூட்டுறேன். அடுத்து இதை போல்ட் ஆக்குறேன். இப்போ இதை கொஞ்சம் ரைட் சைடு கொண்டு வரணும். இந்த இடத்துல கர்சரை கொண்டு வந்து வச்சுட்டு சென்டருக்கு கொண்டு வரேன். இதில் இந்த ஓஎஃப் இந்த 2 லெட்டரை மட்டும் ஹேண்ட் ரைட்டிங் லெட்டராக மாற்ற போகிறேன். அதுக்கு இதை ஓப்பன் பண்ணி இதில் இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணுறேன். ப்ரஷ் ஸ்கிரிப்ட் எம்டி அப்படிங்கிற ஃபாண்டை செலக்ட் பண்ணுறேன். உங்களோட கம்ப்யூட்டரில் நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ் இல்லைன்னா இதை இன்டர்நெட்லேருந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை குறைக்கணும். குறைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்து கீழே வந்துட்டு பேரை டைப் பண்ணணும். இப்போ நான் பேரை டைப் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை சிவப்பு கலருக்கு மாற்றுறேன். அடுத்து இந்த ஃபாண்டை மாற்றணும். அதுக்கு இதை ஓப்பன் பண்ணி இதில் எட்வர்டியன் ஸ்கிரிப்ட் ஐடிசிங்கிற ஃபாண்டை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசாக்கணும். இதை நான் பெருசாக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸு 72 இருக்குது. இதை குறைச்சோம்னா 48க்கு வந்துடுது. நமக்கு தேவை 48க்கும் 72க்கும் இடையில் உள்ளது. அதனால் நான் கீபோர்டை யூஸ் பண்ணுறேன். கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் 52 இருக்குது. கரெக்டாக இருக்குது 52. இப்போ இதை செலக்ட் பண்ணி இந்த ஃபாண்டை மாற்றுறேன். இதில் காலிப்ரியை செலக்ட் பண்ணுறேன். இதோட கலரை கருப்பு கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபாண்ட் சைஸு குறைக்கணும். நான் ஃபாண்ட் சைஸை குறைக்கிறேன். இப்போ இதை 22 வச்சுட்டேன். அடுத்து என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டைப் பண்ணணும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கலரை மாற்றணும். கலர் வந்து ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஃபாண்டை மாற்றணும். அதுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி இதில் ப்ரஷ் ஸ்கிரிப்ட் எம்டிங்கிற இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை கூட்டணும். இப்போ நான் சைஸை கூட்டுறேன். நமக்கு தேவை 54. இங்கே வந்து 48க்கு அப்புறம் 72 வருது. அதனால் கீபோர்டை யூஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு க்ளோஸ்
ஸ்கொயர் ப்ராக்கெட்டை விட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 44 43 இருக்குது, 44 வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து அதுக்கு கீழே டேட்டை என்ட்ரு பண்ணணும். டேட் இப்போ இதோட கலரை மாற்றணும். கருப்பு கலருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதோட ஃபாண்டையும் மாற்றணும். ஃபாண்டை மாற்றுறேன். இந்த கேம்பிரியாங்கிற அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபாண்ட் சைஸை குறைக்கணும். இதை நான் குறைச்சி 20 ஆக்குறேன். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவையான இடத்துல இந்த கர்சர் இருக்குது. இதை கொஞ்சம் ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ கரெக்டு லொக்கேஷனில் இருக்குது. இப்போ சிக்னேச்சர் ஆஃப் டைரக்டர்னு டைப் பண்ணணும். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை குறைக்கிறேன். சைஸ் வந்து 14 வைக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்டை மாற்றி இதை காலிப்ரி ஆக்குறேன். இப்போ இதை கொஞ்சம் ரைட் சைடு கொண்டு வரணும். இப்போ ரைட் சைடு கொண்டு வரேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு லைனை வரையணும். அதுக்கு இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி ஷேப்ஸ் உள்ளே போய் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதை வரைகிறேன். இதை கருப்பு கலருக்கு மாற்றணும். அதுக்கு இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நமக்கு தேவையான மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளுக்கு கீழே அண்டர்லைன் தெரியுது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இக்னோர் ஒன்ஸை செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த டேட்டுக்கு மேலேயும் மவுஸை வச்சு இக்னோர் ஒன்ஸை செலக்ட் பண்ணுறேன். அந்த லைன் எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டில் உள்ள பேக்ரவுண்டு வந்து இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. இதை மாற்றணும்னு விரும்புனீங்கன்னா இந்த இன்சர்ட் டேபை ஓப்பன் பண்ணி ஷேப்ஸ் உள்ளே போய் ரெக்டாங்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணி அதை இந்த இடத்துல வரையணும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது மேலே மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் ஷேப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபில் லைன்னு தெரியும். ஃபில்லை ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து கிரேடியன்ட் ஃபில் வேணும்னா கிரேடியன்ட் ஃபில்லை செலக்ட் பண்ணி இதை செட் பண்ணணும். இல்லை பேட்டர்ன் வேணும்னா இதை செலக்ட் பண்ணி செட் பண்ணலாம். நான் வந்து பிக்சர் ஆர் டெக்ஸ்சர் ஃபில்லை செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே போய் இதை செலக்ட் பண்ணுறேன். இதை எழுத்துக்களுக்கு பின்பகுதிக்கு கொண்டு வரணும். அதுக்கு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பேக்வேர்டுங்கிற இந்த பட்டனை ஓப்பன் பண்ணி சென்ட் பிஹைண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு அன்டூ பண்ணுறேன். அன்டூ யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். அடுத்து இப்போ ஒரு சர்டிஃபிகேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் இந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த பேரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த டேட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நேம் பக்கத்தில் கர்சரை கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். வச்சுட்டு இந்த மெயிலிங்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இதில் செலக்ட் ரெசிபியன்ட்ஸை ஓப்பன் பண்ணி யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்போ நாம் முதல்லையே சேவ் பண்ணி வச்சுருக்கிற எக்ஸல் ஃபைலை செலக்ட் பண்ணணும். அது டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்கு பேர் நேம்ஸு. இந்த ஃபைலை செலக்ட் பண்ணி இங்கே ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ அதில் 2 ஷீட்டு தெரியுது. நம்ம ஷீட் 1ல் டேட்டாவை என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஷீட் 2 பிளாங்காக இருக்குது. அதனால் ஷீட் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இங்கே இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டை ஓப்பன் பண்ணி
நேமை செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே இந்த நேம்ங்கிற வார்த்தை என்ட்ராயிருக்கு. டேட்டு பக்கத்தில் கர்சரை கொண்டு வந்துட்டு இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டு அதை ஓப்பன் பண்ணி டேட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரிவியூ ரிசல்ட்டை பார்க்கலாம். நான் இந்த ப்ரிவியூ ரிசல்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ ஃபினிஷ் அண்ட் மெர்ஜுங்கிற இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி இதில் எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சர்டிஃபிகேட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிரிண்ட் ப்ரிவியூ, அதாவது பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு பிஏ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ தெரியுது. இதில் எந்த விதமான லைன்ஸும் இல்லை. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா 4/4/11 இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஹாரிஸோட சர்டிஃபிகேட்டு, ஜெயப்ரியா சர்டிஃபிகேட்டு, இப்போ ஒவ்வொருத்தர் சர்டிஃபிகேட்டையும் பார்க்கலாம். இதை பிரிண்ட் அவுட்டும் எடுக்கலாம். பிரிண்ட் ப்ரிவியூவில் இந்த லைன் தெரியலை. இந்த நேமுக்கு கீழே இருக்கிற அந்த லைன் பிரிண்ட் ப்ரிவியூவில் தெரியலை, இதில் தெரியலை. இப்போ எல்லாரோட சர்டிஃபிகேட்டும் ஒரே வேர்டு டாக்குமெண்ட்டில் நாம் ரொம்ப ஈஸியாக ஜெனரேட் பண்ணிட்டோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.